இப்போ எண்ணெய் வந்து பஜ்ஜி போடுறதுக்கு சூடு பண்ண வச்சுருக்காங்க. இந்த எண்ணெயிலேருந்து ஒரு கரண்டி ஊற்றிக்கலாம். நல்லா சூடான எண்ணெயை ஊற்றிக்கங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு கரண்டி ஊற்றினா போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராகிட்டு பஜ்ஜி பண்ண போகிறேங்க. வாழைக்காய் வச்சு பஜ்ஜி பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே அப்டேட் ஆகும். இட்லி மாவு வச்சு இன்றைக்கி பஜ்ஜி பண்ண போகிறாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். காலையில் தீபாவளினாலே நம்ம பஜ்ஜி தான் பண்ணுவோங்க. பஜ்ஜி, வடை இந்த மாதிரி தான் காலையில் பண்ணுவோம். யார் வீட்லேயும் பஜ்ஜி இல்லாமல் இருக்காது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. பஜ்ஜி வந்து எண்ணெயும் குடிக்காது. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாழைக்காய் பஜ்ஜி. இப்போ பஜ்ஜி பண்ணுறதுக்கு மாவு வந்து மிக்ஸ் பண்ணிடலாங்க. இட்லி மாவு, கடலை மாவு எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கிடலாங்க. ஊற வச்சுட்டு அப்புறமாட்டு நம்ம வாழைக்காய் சீவி எடுக்கணும். வாழைக்காய் சீவி எடுத்திங்கன்னா அந்த வாழைக்காய் வந்து கலர் சேஞ்ச் ஆகாது. உடனே சீவி உடனே போடுற மாதிரி எடுத்தோம்னா, இப்போ ஃபஸ்ட்டு மாவு நம்ம தயார் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து கடலை மாவு நம்ம எடுத்துக்கலாங்க. அம்மா என்ன இட்லி மாவுன்னு சொன்னீங்க, கடலை மாவு எடுக்கீங்கன்னு நினைக்காதீங்க. இட்லி மாவு லாஸ்ட்டில் ஆட் பண்ணணுங்க. மெசரிங் கப்பால் 2 கப்பு கடலை மாவு எடுத்துருக்கேன். இல்லை 2 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுட்ரு போட்டுக்கலாங்க. போட்டிங்கன்னா பஜ்ஜி வந்து நல்ல கலராக கிடைக்கும். டீ கடையிலலாம் போடுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி கலர் கிடைக்குங்க. 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. காரம் உங்களுக்கு அவ்வளோவா இருக்காது, கொஞ்சமாக தான் காரம் இருக்கும். மாவுக்கு தகுந்தபடி உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா பெருங்காயம் கட்டிங்க. பெருங்காயம் கட்டி காயத்தை கரைச்சி போட்டுனா ஊற்றுங்க, இல்லைன்னா பவுட்ரு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி காயம் தான் போட்டிருக்கேன், கொஞ்சம் கரையாமல் கிடக்குங்க. போதும் இந்த அளவுக்கு. 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இது நல்ல ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ சூடான எண்ணெய் ஆட் பண்ணிடணுங்க. இப்போ எண்ணெய் வந்து பஜ்ஜி போடுறதுக்கு சூடு பண்ண வச்சுருக்காங்க. இந்த எண்ணெயிலேருந்து ஒரு கரண்டி ஊற்றிக்கலாம். நல்லா சூடான எண்ணெயை ஊற்றிக்கங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு கரண்டி ஊற்றினா போதும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிடலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி விட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடணும். கட்டி இல்லாமல் கரைக்கணுங்க மாவை வந்து. இந்த மாதிரி ஒரு விஸ்கை வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி அகலமான பேசனில் வச்சு மிக்ஸ் பண்ணணுங்க. அதே மாதிரி நம்ம வாழைக்காய் பஜ்ஜி போடுறதுக்கும் அகலமான பாத்திரத்தில் போடணும். போட்டால் தான் உங்களுக்கு வந்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க, மடங்காமல் கிடைக்கும். பெரிய கடாயில் வச்சுக்கோங்க. நல்லா மாவு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் ஈரவை ஆட் பண்ணிக்கலாம். மெயின் ஈரவே நம்ம இனிமேல் தான் போட போகிறோங்க. இட்லி மாவு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான மாவாக எடுக்கணுங்க. ஃப்ரெஷ்ஷான மாவு ஊற்றுனீங்கன்னா புளிப்பு தன்மை இருக்காது. இட்லி மாவு ஆட் பண்ணும்போது சோடாவும் ஆட் பண்ணாண்டாங்க. இட்லி மாவில் புளிப்பே போதும் நமக்கு. 2 கப்பு கோதுமை மாவு எடுத்துருந்தேன், 1 கப்பு இட்லி மாவு எடுத்துருக்கேங்க. இதையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இட்லி மாவு ஊற்றும் போது நல்லா புசு புசுன்னு கிடைக்கும். சோடா ஆட் பண்ணாண்டாம், நமக்கு சூப்பராக கிடைக்குங்க. இங்கே இட்லி மாவு புளிச்ச மாவாக இருந்ததுன்னா அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு ஆட் பண்ணும்போது கொஞ்சம் சோடா ஆட் பண்ணணுங்க. இட்லி மாவு வந்து நமக்கு புளிப்பு தன்மை இருக்கனால நமக்கு சோடா தேவையில்லை. நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ 1 டம்ளர் மாவில் கொஞ்சமாக தண்ணி வச்சிடணுங்க. தண்ணி ஆட் பண்ணிடலாம். கரெக்டாகிட்டு 1 கிளாஸ் தண்ணி ஆயிருக்குங்க. எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. நம்ம வாழைக்காய் வச்சு விட்டு ஊக்கி போட்டுவிடலாம். மாவு வந்து ஒரு ஓரத்தில் இருக்கட்டும். இந்த மாதிரி ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் வலிச்சு விட்டுக்கோங்க.
இப்போ மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சாச்சு. வாழைக்காய் வந்து 2 வாழைக்காய் எடுத்துருக்காங்க. இதே நிறைய வரும். உங்களுக்கு எத்தனை வாழைக்காய் தேவையோ அதுக்கு தகுந்தபடி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தோல் அப்புறம் சீவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கட்டிங் இருந்துன்னா, உருளைக்கிழங்கு சீவிர கட்டிங் இருந்துன்னா அதை வச்சு சீவி எடுத்துக்கோங்க. வாழைக்காய் வந்து நம்ம இந்த மாதிரி நீளமாக சேப்பாக இருக்கிறத பார்த்து எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சீவி போடுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. வளைஞ்சி போய் இருந்துன்னா உங்களுக்கு சீவும் போது கட்டாயி போகும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். சின்ன சின்ன டிப்ஸெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வாழைக்காய் பஜ்ஜி வந்து சூப்பராக கிடைக்குங்க. கத்திரிக்காய் பஜ்ஜி பண்ணலாம், அப்பள பஜ்ஜி பண்ணலாம், உருளைக்கிழங்கு பஜ்ஜி போடலாம். தீபாவளிக்கு எல்லாமே பண்ணி சாப்பிடுங்க. மிளகா பஜ்ஜி போடலாம். இந்த மாதிரி தோலப்புறம் நம்ம சீவி எடுத்துக்கணுங்க. ஊர்லெலாம் வாழைக்காய் தோட்டத்துலேயே கிடக்கும். பறித்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக செய்கிறதுங்க. இந்த மாதிரி 2 சைடும் மூட்டை கட் பண்ணிக்கோங்க. வாழைக்காவை கழுவி எடுத்தாச்சு. கழுவணுன்னு வேண்டாம். இந்த மாதிரி பிளேட் இருந்துன்னா சீவுறதுக்கு அதில் வச்சு சீவிக்கங்க. அதில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் தடவிக்கலாங்க. அப்போ தான் அந்த கரை வந்து அதில் படியாது. வாழைக்காய் கரை வந்து சப்பு சப்புன்னு ஒட்டும் பாருங்க. சீவி முடிச்சதுக்கப்புறம் லைட்டாக எண்ணெய் தடவிக்கங்க. இப்போ நம்ம சீவி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி மூட்டை பிடிச்சிக்கணுங்க. மூட்டை பக்கத்தில் பிடிச்சிட்டு இப்படி கையை வந்து இந்த மாதிரி வச்சுக்கணும். வாழைக்காய் சீவும் போது கையை வந்து இந்த மாதிரி மேலே மாதிரி வச்சுக்கணுங்க. வச்சுட்டு இப்படி சீவுனீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஃபஸ்ட்டு உள்ளது கொஞ்சம் தேட மடமாக இருக்கும். அதனால் கரெக்டாக வராது. அடுத்தால வர்றது கரெக்டாக வருங்க. சரிங்களா? இந்த மாதிரி கையை மேலே வச்சிடணும். கிட்ட பிளேட்டில் கை போட்டுட்டுனா கஷ்டமாகி போகும். கையை மேலே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சிலது 1 2க்கு நம்ம கட்டாகி போகும். எடுக்கும்போது கரெக்டாக எடுக்கணும். இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. ரெண்டு வாழைக்காயிலே நிறைய வருங்க உங்களுக்கு. உங்கள் ஃபேமிலிக்கு தகுந்தபடி எடுத்துக்கோங்க. ஒன்று சீவி எடுத்தாச்சு. அடுத்த சீவி எடுத்துக்கலாம். பக்கத்தில் வந்து பிளாட் வந்து உடைக்கிறாங்கங்க. அதனால் வீட்டில் சத்தமாக கேட்கு. கிரெயின் மிஷின் வச்சு உடைக்கிறாங்க. அதனால் ரொம்ப சத்தமாக கேட்குது. வீடியோவே எடுக்க முடிய மாட்டேங்குது. காலையிலேருந்து இவ்வளோ நேரம் வரைக்கும் நானும் முடிப்பாங்கன்னு பார்க்க முடிக்க மாட்டேக்காங்க. வேலை நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் சீவியாச்சு. கரையே படலை பாருங்க நமக்கு. அதில் என்ன சீவி முடிக்கிறதுக்குள்ள கருப்பாயிருங்க அந்த இடத்துல. எண்ணெய் தடனனால நம்ம கருப்படிக்காமல் இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் சூப்பராக பண்ணலாம். நான் கிச்சனில் வேலை பார்க்கும்போது நமக்கு 1 2 தவறுகளை செஞ்சோம்னாக்கியா அப்புறம் அதை தேய்ச்சி கழுவுறதுக்கு ரொம்ப கஷ்டமாகி போங்க. எவ்வளோ அழகாக கிடச்சிருக்கு பாருங்கள். நம்ம பிளேட் வச்சு சீவும்போது பார்த்தீங்களா? இப்போ உடனே நம்ம முக்கி போடணுங்க. ரொம்ப நேரம் வச்சுருந்தா கருத்து போகும். எல்லாத்தையும் சீவி எடுத்தாச்சு. இப்போ முக்கி போட்டுக்கலாம். பஜ்ஜி போடுறதுக்கு வந்து எண்ணெய் வந்து சூடாக இருக்கணுங்க. ரொம்ப சூடாக இருந்தால் தான் நல்லா உப்பி வரும். எண்ணெயும் குடிக்காது. உங்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெய் சூடாகிருச்சான்னு பார்க்கலாம். நம்ம எண்ணெய் அப்படியே வச்சுட்டேன் மாவுக்கு ஊற்றணுங்கிறதுக்காண்டி. கொஞ்சம் ஹீட் ஆகணுங்க. கொஞ்சம் ஹீட் ஆகட்டும், நம்ம போட்டுக்கலாம். தீபாவளி அன்னைக்கு யார் வீட்லேயுமே வாழைக்காய் பஜ்ஜி இல்லாமல் இருக்காதுங்க. எல்லார் வீட்லேயுமே வாழைக்காய் பஜ்ஜி பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் உங்களுக்கு. ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில். சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. டீ கடையிலலாம் போட்டு வச்சாங்கன்னா நல்லா புசு புசுன்னு எவ்வளோ நேரம் ஆனாலும் உங்களுக்கு வந்து அது வத்தவே செய்யாதுங்க. அப்படியே அப்பம் போட்ட மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம செய்யணுன்னா இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். நல்லா சூடான எண்ணெய் ஊற்றணும்.
2 கப்பு கடலை மாவு, 1 கப்பு இட்லி மாவுங்க. ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரா கிடைக்கும். 1 டம்ளர் தண்ணி ஊற்றணும். சின்ன டம்ளருக்கு 1 டம்ளர் ஊற்றிக்கங்க. காணலன்னா நீங்கள் லாஸ்ட்டில் ஊற்றிக்கங்க. இதே அளவுகளோட இதே பக்குவத்தில் பண்ணுங்கள். சூப்பராக உங்களுக்கு வாழைக்காய் பஜ்ஜி கிடைக்குங்க. நான் கேரண்டி கொடுக்கேன் உங்களுக்கு. இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு, நம்ம போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பீஸை உடச்சி போடுங்க. செக் பண்ணதுக்காண்டி. நல்ல எண்ணெய் காஞ்சிருச்சுன்னா அப்புறமாட்டு போடுங்க. ஃபஸ்ட்டே போட்டுச்சுன்னா எண்ணெய் குடிக்குங்க. உங்களுக்கு எண்ணெய் காயிலன்னு வைங்க, எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் நமக்கு. அதனால் நல்லா செக் பண்ணிவிட்டு போடுங்க. இப்போ வாழைக்காவை எப்படி முக்கி போடுறேன்னு பார்த்துக்கோங்க. இந்த வால் பக்கம் இருக்குது பாருங்க, அடிப்பக்கத்தில் இந்த மாதிரி பிடிச்சி விடணுங்க. அது இல்லைன்னா மேல் பக்கம் பிடிச்சி விடணும். இந்த மாதிரி பிடிச்சி விடணும். பிடிச்சிட்டு நம்ம இந்த மாதிரி முக்கணுங்க. 2 சைடும் இப்படி பிரட்டி விடணும். பிரட்டி விட்டு மாவை அப்படியே லேசாக தடவிட்டு அப்படியே போட்டிங்கன்னா வடியாது, உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். இந்த மாதிரி முக்கிட்டு லேசாக அப்படி தடவிக்கங்க. பக்குவமாக போட்டால் தான் நல்லா கிடைக்குங்க உங்களுக்கு. கடாயில் எத்தனை பிடிக்கோ அத்தனை தந்தூரி போட்டுக்கோங்க. நான் 4 எண்ணம் போட்டிருக்கேன். நிறைய போட்டாச்சுன்னா உங்களுக்கு கிண்டி எடுக்கிறதுக்கு வசதி இருக்காதுங்க. எப்படி உப்பி வருது பாருங்க, சூப்பராட்டு. திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் வேகட்டும், நம்ம எடுத்துக்கலாம். வெந்துருச்சுன்னா நம்ம எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சுங்க. இந்த மாதிரி சரிச்சு விடுங்க, எண்ணெய் வடிஞ்சிரும் உங்களுக்கு. எண்ணெய் வடிஞ்சோடனே அப்படியே எடுத்துடணுங்க. தீபாவளி வந்தாச்சு. இப்போ 3 போட்டுக்கிடலாங்க. திருப்பது கஷ்டமாக இருக்குது. 3 போட்டு எடுத்துக்கலாம். திருப்பி போட்டுக்கலாங்க. பார்க்கையிலே பஜ்ஜி எப்படி இருக்குது பாருங்க. நாக்கில் எச்சி ஊறுங்க பார்த்தாலே. அந்த அளவுக்கு எம்மியாக போட்டாச்சு. கொஞ்சம் வேகணும், திருப்பி போட்டுக்கலாம். ஒரு சைடு நல்லா வந்ததுக்கப்புறம் திருப்பி போடுங்க. அப்புறம் மறுபடியும் திருப்பாண்டாம். இப்போ வெந்துருச்சுங்க, நம்ம எடுத்துக்கலாம். டீ கடையிலலாம் வடை பஜ்ஜிலாம் போடும்போது சின்ன சின்ன டிப்ஸில் வச்சு பண்ணுவாங்க. சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. நான் மாஸ்டர் சொன்ன டிப்ஸில் தான் பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி இப்படி சரிச்சு வச்சிங்கன்னா எண்ணெய் அப்புறம் இறங்கிருங்க. சூப்பராட்டு பஜ்ஜி பண்ணியாச்சுங்க, அட்டகாசமாட்டு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. சூடாக இருக்குங்க. எவ்வளோ எம்மியாக கிடச்சிருக்கு பாருங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அருமையான சுவையில் பஜ்ஜி ரெடிங்க. வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு, பஜ்ஜி சாப்பிட்றதுக்கு, எம்மி பஜ்ஜி சாப்பிட்றதுக்கு. பார்த்தாலே சாப்பிட தூண்டுங்க. கடையிலலாம் அப்படி தான் போட்டு வச்சுருப்பாங்க. பஸ் ஸ்டாண்டில் நிற்கும்போது, ஃபஸ்ட் இப்போலாம் நிற்கும்போது கடையில் பஜ்ஜியை பார்த்தோன்னே சாப்பிட்றதுக்கு தான் போவோங்க. அந்த அளவுக்கு சாப்பிட தூண்டும் இந்த பஜ்ஜி வந்து. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் தீபாவளிக்கு. எம்மி பஜ்ஜி ரெடிங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். அருமையாட்டு வாழைக்காய் பஜ்ஜி பண்ணியாச்சுங்க தீபாவளிக்கு. வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டு பார்க்கலாங்க. சூப்பராக இருக்குங்க.
நல்லா மொறுமொறுப்பாட்டு கிறிஸ்பியாட்டு எம்மியாக இருக்குது. ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நல்ல புசு புசுன்னு இருக்கு பாருங்க இட்லி மாவு ஊற்றினோன்னே. இதுதாங்க இட்லி மாவு பஜ்ஜி. இதுக்கு தான் இட்லி மாவு பஜ்ஜின்னு சொல்கிறது. நம்ம எந்த மாவை ஆட் பண்ணாலும் இந்த மாதிரி புசு புசுன்னு வராதுங்க. இட்லி மாவு ஆட் பண்ணி பாருங்கள், நல்ல புசு புசுன்னு வரும் உங்களுக்கு. இது கூட சட்னி, சாம்பார் எதுனாலும் வச்சு சாப்பிட்லாங்க. அட்டகாசமாக இருக்கும். ஒரு கிளாஸ் டீ கூட வச்சு கூட சாப்பிட்லாம். இவ்வளோ எம்மியாக இருக்கும். வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. தீபாவளியை ஹாப்பியாக கொண்டாடுங்க. எல்லாருக்கும் ஹாப்பி அட்வான்ஸ் தீபாவளி. பாய்.